பத்துமலை ஆற்றங்கரையில் இன்று காலை சிறப்பு பூஜைகளுடன் 20 அடி உயர தற்காலிக வேல் நிறுவப்பட்டது. தைப்பூச விழாவை முன்னிட்டு நேர்த்தி கடனை நிறைவேற்றும் பக்தர்களுக்கு துணையாக கடந்த ஆண்டைப் போலவே இவ்வாண்டும் வேல் நிறுவப்பட்டதாக ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்தார். பிப்ரவரி 1ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள தைப்பூச விழாவை முன்னிட்டு பக்தர்கள் முன்கூட்டியே தங்களது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஆற்றங்கரையிலிருந்து பால்குடம் காவடிகளை ஏந்தி வரும் பக்தர்கள் இந்த வேளை வழிபட்டு மேல்குகைக்கு செல்லலாம். இவ்வேளையில் வெள்ளி ரதம் வரும் ஜனவரி 30ஆம் தேதி இரவு கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்திலிருந்து பத்துமலையை நோக்கி புறப்படுகிறது. மறுநாள் ரதம் பத்துமலையை சென்றடைந்ததும் சேவர் கொடி ஏற்றப்பட்டு தைப்பூசம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் என நடராஜா சொன்னார். இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு இன்று நம்ம தற்காலிக வேலை இன்னைக்கு ஆத்தங்கரையில் நாங்கள் நிறுவினோம். இது கடந்த ஆண்டு நாங்கள் நிலநிறுத்தின வேல் தான். அதை நம்ம பத்திரமாக எடுத்துக்கொண்டு வைத்து இன்று அதை கொண்டு மீண்டும் அதை நாங்கள் நிறுவியிருக்கின்றோம். அந்த வேல் ஏன் அங்கே வைத்தன்ற காரணம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அங்கு தான் நிறைய பேர் குளிக்கிறாங்க, பால் கூட எடுக்கின்றார்கள். அவர்கள் வேண்டி வருகின்ற அந்த எடுக்கின்ற காரணம் எதை வேண்டி அவர்கள் பால் குடம் காவடிகள் எடுக்கின்றார்களோ அதையெல்லாம் அந்த வேலை வணங்கிவிட்டு இந்த வேலை அவர்கள் பார்ப்பதற்கு ஏதுவாகத்தான் அந்த இடத்திலே ஆத்தங்கரை இடத்திலே சுத்தம் செய்து அந்த இடத்துல இப்பொழுது நாம் நிறுவியிருக்கின்றோம். அப்போ வெள்ளி ரதம் உங்களுக்கு இந்த சாலைகள்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் ட்ராயிங் போட்டு வந்துடுச்சு. சரியாக 8 மணி 7 மணிலேருந்து அங்கே பூஜை ஆரம்பிக்கும். 8 மணிக்கெலாம் விசேஷ பூஜையெல்லாம் நடந்து சரியாக 9 மணிக்கு ரதம் புறப்பட்டுடும். ரதம் புறப்பட்டு சாலை வழியாக இங்கே பத்துமலைக்கு அடுத்த நாள் சேர்ந்துடும். அங்கே எல்லாம் கூடாரெலாம் போட்டிருப்பாங்க. போலீஸ்காரங்க ரொம்ப கெடுபடியாக இருக்காங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேவையற்றவே எதுவும் இருந்தாங்கன்னா அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்குலாம் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது பக்தர்கள். ரெண்டாவது நேற்றுலேருந்து சாலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் எல்லாம் காடியை கொண்டாந்து மேலேருந்து கீழேருந்து போட்டு போயிடுறீங்க. அப்புறம் செகண்ட் ரோவையும் எடுத்துடுறீங்க, அப்புறம் தேர்ட் ரோவையும் எடுத்துடுறீங்க. அப்போ என்ன செய்வான், அப்புறம் சமன் பண்ணுவான். ஒரு ரோ விட்டுட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க விட்டுட்டு போகிறதுக்கு. நீங்கள் இந்த ஒரு ரோ காட்ட 2வது ரோவில் போடுறீங்க, அப்புறம் 3வது ரோவில் எப்படி காடி போகும்? அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துடணும். குடும்பமான வரைக்கும் பிள்ளைங்களை எங்கேயாவது இறக்கி விட்டு அவங்க காவடி எடுக்கிறவங்க எடுக்க சொல்லிட்டு அப்புறம் ஏற்றிக்கணும். முருகன் வள்ளி தெய்வானைக்கு புதிய மண்டபம் கட்டப்பட்டு குழு வசதிகளோடு நிறைய பேர் நிற்கக்கூடிய அளவுக்கு உட்கார்ந்து தரிசனம் பண்ண அளவுக்கு நம்ம கட்டி கொடுத்துருக்குறோம். பக்கத்தில் தண்ணீர் பந்தல், அங்கேயும் எல்லா வசதிகளும் இருக்கின்றது. இதெல்லாம் தேவஸ்தானம் உங்களுக்கு நிறைய செய்து கொடுத்துருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் முன்னேற்றம், எங்கே பார்த்தாலும் அபிவிருத்திகள். சுத்தமாக வச்சுருக்கின்றோம். தைப்பூசத்தை நீங்கள் சுத்தமாக வச்சுருக்கணும். இதுதான் தைப்பூசம். தைப்பூசத்தை சுத்தமாக வச்சுருங்க, சுத்தமாக பேணி காணுங்க. ரொம்ப நல்லா இருக்கணும். தகவல் நிலையம் மேலே கட்ட இருக்கின்றது, இயங்குகிறது. எக்ஸிபிஷன் போட்டிருக்கோம். நிறைய புஸ்தகங்கள், நிறைய 800 வகையான புஸ்தகங்கள் இருக்குது. எல்லாம் ஆன்மீக புஸ்தகங்கள். இதோ எக்ஸிபிஷன் புதிய லைப்ரரி கட்டிகிட்ருக்கோம். அது வந்த பிறகு புக்குகள் இன்னும் நிறைய புஸ்தகங்கள் வைக்க போகிறோம். அதுதான் நம்முடைய புதிய லைப்ரரி. கட்டி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம லைப்ரரி நூல் நிலையம், பத்துமலையில் ஒரு பெரிய நூல் நிலையம், நிரந்தரமான நூல் நிலையம் இங்கே அமைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை தேவஸ்தானம் செய்திருக்கின்றது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி ஜனவரி 30ஆம் தேதி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பத்துமலைக்கு சிறப்பு வருகை புரிகிறார். அவரை வரவேற்க தேவஸ்தானம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. என்ற போதிலும் இம்முறை பிரதமரிடம் எந்தவொரு புதிய கோரிக்கைகளையும் தாங்கள் வைக்கப் போவதில்லை என நடராஜா கூறினார். வெள்ளிக்கிழமை 2:30 மணிக்கு பிரதமர் வருகிறார். பிரதமரிடம் நான் எதுவுமே பணமே கேட்க போகிறதில்ல. ஏன்னா கேட்டால் டிக்டாக்ல என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கோயிலில் தான் உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து காசு கிடைக்குது, எதுக்குடா வங்காளிக்கு கடை கொடுக்குறீங்கன்ற. நாங்கள் எங்கே வங்காளி கடை கொடுத்தோம்? பாகிஸ்தானுக்கு எங்கே கொடுத்தோம்? ஒரு சிலர் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது எப்போ கொடுத்தோம்? முத உள்ள எல்லா தமிழர்களுக்கும் கொடுத்துட்டு தான் கொடுத்தோம். தமிழர்களே வரமாட்டேன்றாங்க. வந்தவங்களுக்கு இருக்கிறவங்கள பார், 90% தமிழர்கள் கடை போட்டிருக்காங்க.
ஒரு 10% பேர் தான் வந்து வெளிநாட்டவர்கள். பத்துமலை மேம்பாட்டுக்காக ஏற்கனவே சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டுவிட்டன. அவற்றுக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் சொன்னார். வார இறுதி விடுமுறைகள் வருவதால் இந்த தைப்பூச காலம் நடுகிலும் மொத்தமாக 3.5 மில்லியன் பேர் பத்துமலைக்கு வருகை தருவது என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் வெள்ளத்தால் தைப்பூசம் களை கட்டும் என கூறிய அவர் கூட்டத்தில் பிள்ளைகள் காணாமல் போவதை தடுக்க முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவுறுத்தினார். குப்பைகளை கண்ட இடங்களில் வீசாமல் தைப்பூசத்தை சுத்தமாக கொண்டாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம், கோலாகலமான கொண்டாட்டம், புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும். அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், பூத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூலாய் ஜோபார்வில் 13 இருந்து 22 பிப்ரவரி. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.